வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 30ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 762ஆம் ஆண்டில் பாக்தாத் நகரம் நிர்மாணிக்கப்பட்டது. கிபி 1626ஆம் ஆண்டில் இத்தாலியில் நபோலி நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 10,000 பேர் உயிர் இழந்தனர். 1811ஆம் ஆண்டில் மெக்சிகோ விடுதலைப் போரின் தலைவர் மிகுவல் இடால்கோ காஸ்டில்லா ஸ்பானியனரால் மெக்சிகோவில் தூக்கிலிடப்பட்டார். 1865ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பிரதர் ஜொனாதன் என்ற நீராவி கப்பல் கலிபோர்னியாவில் மூழ்கியதில் 225 பயணிகள் உயிரிழந்தனர். 1866ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் லூசியானா நியூ ஆர்லைன்ஸ் நகரில் இடம்பெற்ற கலவரங்களில் 48 பேர் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். 1871ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் ஸ்டேட்டன் தீவில் வெஸ்ட்ஃபீல்ட் என்ற கப்பல் வெடித்ததில் 85 பேர் உயிர் இழந்தனர். 1912ஆம் ஆண்டில் ஜப்பானிய பேரரசர் மெய்ஜி இறந்தார். அவரது மகன் யோசிகிட்டோ பேரரசராக முடிசூடினார். 1930ஆம் ஆண்டில் மோண்டோவீடியோ நகரில் நடைபெற்ற முதலாவது உலகக்கோப்பை காற்பந்து போட்டியில் உருகுவே அணி அர்ஜென்டினா அணியை 4-2 கணக்கில் தோற்கடித்து முதலாவது உலகக்கோப்பையை வென்றது. 1932ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் 10வது ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் ஆரம்பமாயின. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பல் I-58 அமெரிக்காவின் இந்தியானா போலிஸ் என்ற கடற்படை கப்பலை மூழ்கடித்ததில் 883 கடற்படையினர் உயிரிழந்தனர். 1962ஆம் ஆண்டில் உலகின் மிக நீண்ட டிரான்ஸ் கனடிய நெடுஞ்சாலை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் இங்கிலாந்து அணி மேற்கு ஜெர்மனியை 4-2 என்ற கணக்கில் வென்று காற்பந்து உலக கோப்பையை வென்றது. 1969ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க அரசுத் தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் தென் வியட்நாம் சென்று அங்கு அரசுத் தலைவர் நியூவன் வான் டியூவை சந்தித்தார். 1971ஆம் ஆண்டில் அப்பல்லோ திட்டத்தில் அப்பல்லோ 15 விண்கலத்தில் சென்ற டேவிட் ஸ்காட், ஜேம்ஸ் எர்வினாக்யூர் பால்கன் என்ற தரை உளவியுடன் நிலாவில் இறங்கினர். 1971ஆம் ஆண்டில் ஜப்பானில் 2 விமானங்கள் வானில் மோதியதில் 162 பேர் உயிரிழந்தனர். 1981ஆம் ஆண்டில் கம்யூனிச போலந்தில் உணவு பற்றாக்குறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50,000 பேர் லோர்ட்ஸ் நகரில் ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டனர். 2012ஆம் ஆண்டில் ஆந்திர பிரதேசம் நெல்லூரில் தமிழ்நாடு விரைவு எக்ஸ்பிரஸ் வண்டி தீப்பிடித்ததில் 32 பயணிகள் உயிர் இழந்தனர். 27 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் டெல்லியில் மின்வெட்டு ஏற்பட்டதில் 30 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர். 2014ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் 20 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஜூலை 30ஆம் நாளானது தெற்கு சூடான் நாட்டில் மாவீரர் தினமாகவும் வனுவாட்டில் விடுதலை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.